அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பிரஷ் கொடுத்து வாழ்நாள் முழுக்க நான் வரைஞ்சுதான் தீருவேன்னு 97 வயசு வரைக்கும் வாழ்ந்ததுக்கு ஒரு மகத்தான மனிதனை பாராட்டுவதிலே நான் பெருமைப்படுகின்றேன். நான் ஒரு நல்ல ஓவியம் தான். ஏன்னா மண்ணின் சொல்லுதான் வந்திருக்காங்க. நல்ல ஓவியம் தான் போட்டாங்க. பயந்தாங்கொள்ளி ஒரு 7 வருஷம் ஓவியம் படிச்சுட்டு ஓடி போயிட்டேன். ஓடி போட்டு நடிகர் வாங்கினால தான் இந்த விழாவை நடக்குது. அதையும் ஞாபகத்துக்கு. அதனால மாயா அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு 10 வரி படிச்சிடுறேன். 1927 திருநெல்வேலியில பிறந்தவர். இப்ப அவருக்கு 97 வயசு ஆகுது. என்னன்னா 3 வருஷம் தான். 100 தொடருது. 100 தொற்றுவாரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த பெயர் மகாதேவன். பிரிட்டிஷ் அரசாங்கத்துல அப்பா சர்வேரா வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிட்டே இருந்திருக்காங்க. அதனால சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி மாறி பல ஸ்கூல்ல அவரு படிக்க வேண்டி வந்துச்சு. சின்ன வயசுலயே படம் வரையில அவருக்கு ஆர்வம் இருக்குது. சினிமா போஸ்டர் தொடங்கின பிரிண்ட்ஸுக்கு மெட்டல் என்கிரேவிங்னு ஒரு சிஸ்டம் அதை என்கிரேவிங் பண்றது ஒரு பார்த்து ஓவியம் வரையில ஆர்வம் வந்துருக்காங்க. பள்ளிக்கூடத்துல ஸ்டூடெண்ட்ஸும் வாத்தியாரும் இந்த மாதிரி ரெக்கார்டு நோட்ல படம் போடுனா ரொம்ப கஷ்டம். இப்போ முதுகுத்தண்டு படம் எல்லாம் ஈஸியாக வரைய முடியாது. இவருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் படம் வாங்கி கொடுத்து ஆடனா அறையலாம். சாக்லேட் அந்த கால சாக்லேட் வேற பப்பரம் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க போகுது. நான் அதே மாதிரி முதுகுத்தண்டு கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நானும் இந்த மாதிரி தான் பொருளாக வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்கூல்ல இவர் பண்ணியிருக்காரு. எஸ்எஸ்எல்சி தேர்வில் இவர் அவுட்டு. நான் தாண்டி வந்துட்டேன். அதனால மெட்ராஸ் 7 ஓவியம் பிடிச்சேன். தோல்வி அடைஞ்சதுனாலதான் பிக்சர் போஸ்ட் ஒரு சினிமா பத்திரிகையில் இவருக்கு வாய்ப்பு எடுக்குது. அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் போய் ஆண்டு பல ஆண்டுகள் ஓவியராக பண்ணினார். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் ஆயிட்டாரு. ஆயிட்டு குமுதம்ல ஜெயலலிதா அம்மையார் தொடர் இருந்தாங்க. அதுதான் இந்த ஜென்ரேஷன் தெரியாது. தொடர் அவங்க 30-40 வாரம் இருந்தாங்க. இந்த தொடருக்கு மாயாவது ஓவியம் இருந்ததுனால ஜெயலலிதா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த ஓவியம் ரொம்ப பலமா இந்த அம்மாவே பாராட்டு சொன்னாங்க. ஒரு இடத்துல கிளைமாக்ஸ் இருக்கு. இதையே உத்து பார்த்து படம் வந்தீங்கன்னா இன்னும் 6 மாசத்துல டோட்டலா பிளைண்ட் ஆகிட்டு போறீங்க, கண்பாக போதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க 4 பொண்ணுங்க ஒரு பையன் மருமக்கு மாதிரி ஆரம்பிச்சு அழுகுறாங்க. இன்னும் படமா வராது, உயிரோடு இருந்தா படம் வரையா சொல்லிட்டு 10 ஆண்டுகள் கையை கட்டி போட்டாங்க. இப்போ 10 ஆண்டுகள் எல்லா காத்துக்கும் தகவல் கொடுத்து நான் ஓவியம் வரைய முடியாம சொல்லி அதுக்கப்புறமும் சும்மா இருக்கல. 72 வயசுல பழையபடி மாயா வெட்டிங் கார்டு டிசைன் பண்றாங்க. 10 வருஷம் வெயிட் பண்ணி மாயா வெட்டிங் காம்படிஷன் ஓப்பனிங் படம் வரும். என்ன பண்றாருன்னா, பொண்ணு கல்யாணத்துக்கு பல்லக்கில் வர்ற மாதிரி படம் வரைவாரு. அதுக்கு ஒரு மாப்பிள்ள குதிரையில வர்ற மாதிரி வரைவாரு. குதிரையில வர்ற மாப்பிள்ள பல்லக்கில் பொண்ணு கை வச்சு கூட்டி போற மாதிரி. இந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்குது சடங்கு பூராமே அந்த வெட்டிங் கார்டு பார்க்கறது எல்லா படங்களும் இவர் வாங்கியிருப்பாரு. அந்த மாதிரி பண்றாரு. 2001 கொரோனா தாக்கம் தனி ஓய்வு. 94 வயசு வரைக்கும் ஸ்ப்ரேயெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய படங்கள்லாம் இருக்கு. பக்கத்து போய்க்கு தான் ஸ்ப்ரே பண்ண வேலையெல்லாம் கண்டிப்பாங்க. எனக்கு எப்படி இந்த அம்மா அந்த மாதிரி 94 வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் கற்பனை பண்ணிப்பாங்க. 3 வருஷம் தான் அந்த அம்மா போயிருக்காங்க. இதை விட புண்ணியம் கூட எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாம் சின்ன வயசு ஆளுகளா இருக்கீங்க. மனைவி போனா தான் உங்களுக்கு தெரியும். தாயோடு அழுத்துவோம், தந்தையோடு கல்விவோம், கையோடு காண்பட்ட செல்வம் போம், தாய வாழ் உற்றாரோடு போம், உடம்பரப்போடு தோல் வலி போம், சொத்தானியோடு எதையும் போட்டாங்க. சொந்தாட்டி போன சகலம் போடும். அது 94 வயசுல புண்ணியமாடு வாழ்ந்த சொன்னீங்க.